ஹலோ காய்ஸ். நம்ம இந்த சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரிக்கெட் பற்றி தான், யூகேல எப்படி கிரிக்கெட் விளாடுவோம், நெட்ஸ் பற்றி அந்த மாதிரி வீடியோஸ் தான் போடலான்னு இருக்கோம். சம்மர் ஆரம்பிக்க போகுது. ஸோ எங்கள் கிளப்பில் ப்ளஸ் வந்து பக்கத்து கிளப்பில் தெரிஞ்ச ஒரு 2-3 மலையாளிஸ் தமிழ் ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து அவுட்டோர் நெட்ஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ணோம். இன்னும் எல்லா கிளப்லேயும் ப்ரிப்பரேஷன் வீக் வரல. இது லாஸ்ட் வீக்கே எடுத்த வீடியோ. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு ஓப்பன் நெட்ஸ் இருந்துச்சு. வெளியே போய்ட்டு நாங்களே சும்மா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஈவினிங்கில் டெய்லி ஒரு 1 hour அப்படி இல்லைனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்படியே குட்டி சின்ன பசங்களும் நிறைய பேர் வந்து எங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தானுங்க. ஆனால் என்ன, லைன் அண்ட் லென்த்து அந்த அளவுக்கு சரியாக வரல. எல்லா பாலுமே ஒன்று யாக்கர் போகுது, இல்லை ஃபுல் டாஸ் போகுது. எப்படியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ தான் பேக் டு ஃபார்முக்கு வர ஸ்டேஜில் திரும்பவும் லைட்டாக ஒரு இன்ஜுரி மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் ஒரு நல்ல செஷன் ப்ராக்டிஸ் பண்ணோம் கைஸ். நீங்களே பாருங்கள், ஒரு ஓப்பன் அவுட்டோரு, ஒரு கிளைமேட்டும் ஒரு நல்லா இருந்துச்சு. ஒரு 10 to 15 டிகிரி. லாஸ்ட் வீக் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் இந்த வீக் திரும்பவும் ரொம்ப போராக இருக்குது கிளைமேட்டு. எனக்கு தெரிஞ்சு கிளைமேட் சரியாயிடும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் லீக் விளையாட போகிறோம். இதுக்கு அடுத்து இருக்கிறது ப்ரீமியர் லீக். பட் ப்ரீமியர் லீக்கும் சில கிளப்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க டீம் மெம்பர்ஸு. அப்படி சான்ஸ் கிடச்சதுன்னா எதர் ப்ரீமியர் லீக், அப்படி இல்லைனா சாம்பியன்ஸ் லீக். அது ரெண்டுத்துலையும் நல்லா பண்ணால் நமக்கு கவுண்டிக்குமே சான்ஸ் கிடைக்கும். இந்த பால் தான் கைஸ் சரியான டெலிவரி, ஒரு விக்கெட் எடுத்தோம். இந்த மாதிரி நிறைய